சஞ்சு சாம்சன் ரிமெம்பர் த நேம் அப்படின்ட்டு இந்தியன் ரசிகர்கள்லாம் குறைஞ்சது 10 வருஷத்துக்காவது சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸை இந்தியன் டீமுக்காக ஆடி கொடுத்து இந்தியன் டீமை இந்த T20 வேர்ல்ட் கப்போடைய செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் நடந்த இந்த T20 வேர்ல்ட் கப்போடைய லாஸ்ட் சூப்பர் 8 மேட்ச்னு சொல்றதை விட இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் டூ ஆர் டை மேட்ச்னு அழைக்கப்படுற இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண இந்தியன் டீம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பவுலிங் சூஸ் பண்ணாரு. தொடர்ந்து மேட்சோடைய ஆரம்ப ஓவர்கள்ல கண்ட்ரோல்டான பவுலிங்கை இந்தியன் டீம் வெளிப்படுத்தினாலும் மேட்சோடைய மிடில் ஓவர்ல களமிறங்கின ஜேசன் ஹோல்டரோட அதிரடி காரணமா வெஸ்ட் இண்டீஸ் டீம் 20 ஓவர்கள் முடிவுல 4 விக்கெட் இழப்புக்கு 195 மிகப்பெரிய ஸ்கோர் அடிச்சாங்க. இந்த ஒரு இன்னிங்ஸ்ல ஓரளவுக்கு ஆறுதல் அளிக்கிற வகையில பவுல் பண்ணி இந்த பும்ராவே 36 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியிலேயே இந்தியன் டீம் அதிகபட்சமா சேஸ் பண்ண ஸ்கோரே 176 ரன்கள் தான். அதுவும் 2014 சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு எதிராக. இதுலயும் இந்த மாதிரி ஹையஸ்ட் ரன் சேசஸ்லாம் இருந்த சேஸ் மாஸ்டரான விராட் கோலியே இந்த மேட்ச்ல இல்லாதப்போ இந்தியன் டீம் இந்த மேட்ச்லயும் தோல்வி அடைஞ்சு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்கை கொடுத்துருவாங்களோ நினைச்ச ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற வகையில் அபிஷேக் சர்மாவோட ஓபனரா கிளம்பிறங்கின சஞ்சு சாம்சன் தண்ணி ஒரு ஆளா நின்று இந்தியாவுக்காக ஆரம்பத்திலேருந்து அதிரடியா விளையாட ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் இவர் கூட ஓபனரா கிளம்பிறங்கின அபிஷேக் சர்மா 10 ரன்கள் மட்டுமே அடிச்சுட்டு ஏமாற்றம் அளிச்சுட்டு வெளியேற, இன்னொரு பக்கம் ஒன் டவுன்ல கிளம்பிறங்கின இஷான் கிஷானும் சீக்கிரமே அவுட் ஆகி வெளியேற, இன்னொரு எண்ட்ல எத்தனை விக்கெட் போனாலும் பரவாயில்ல இந்த மேட்ச் எனக்கான மேட்ச்னு சொல்லி அதிரடியா ஆடின சஞ்சு சாம்சன் 26 பால்ஸ்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாம இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கோச் கௌதம் கம்பீரை எழுந்து கிளாப் பண்ற அளவுக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. தொடர்ந்து இன்னொரு எண்ட்ல கேப்டன் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சு அதை கன்வெர்ட் பண்ணாம அவுட் ஆக இந்தியன் டீமோடைய ரெக்வயர் ரன் ரேட் மறுபடியும் அதிகமாயிடுச்சு. இந்த நேரத்தில் கடைசி 2 ஓவர்ல கிரீஸ்குள்ள வந்த சிவம் துபே தடுத்து ஒரு சில நல்ல ஷாட்ஸ் ஆடி ரெக்வயர் ரன் ரேட் பிரஷரை குறைச்சு விட மேட்சோடைய ஃபைனல் ஓவரோடைய ஃபர்ஸ்ட் 2 பால்லையுமே பவுண்டரிஸ் அடிச்சது மட்டும் இல்லாம வெறும் 50 பால்ஸ்ல 97 ரன்ஸ் அடிச்சு இந்தியன் டீமை இந்த மேட்சையும் வின் பண்ண வச்சு அந்த 2016 T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் அடைஞ்ச தோல்விக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு ரிவெஞ்ச் கொடுத்தது மட்டும் இல்லாம தனி ஒரு ஆளா இந்தியன் டீமை இந்த வேர்ல்ட் கப்போடைய செமிஃபைனல்ஸ்க்கு 4வது டீமா குவாலிஃபை ஆக வச்சிட்டாரு. இந்த மேட்சை முடிச்சு கொடுத்த உடனே சஞ்சு சாம்சன் வானத்தை பார்த்து தன்னுடைய கடவுளுக்கு நன்றி சொன்னது. இந்த வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான உமன்ஸ் வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியன் டீமுக்கு எதிராக ஜெமிமா ராட்ரிகஸ் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணதை ஞாபகப்படுத்தினது. இவருடைய இந்த ஒரு அன்பிலீவபிள் இன்னிங்ஸுக்கு அப்புறம் கோச் கௌதம் கம்பீரும் கேப்டன் சூரியகுமார் யாதவும் இவருடைய இன்னிங்ஸுக்கு தலைவணங்கிற வகையில பாராட்டினாங்க. இந்த வேர்ல்ட் கப்போடைய ஆரம்பத்தில் சப்ஸ்டியூட் பிளேயராகவும் வாட்டர் பாயாவும் டீம்ல ரொம்பவே அவமானங்களை சந்திச்ச சஞ்சு சாம்சன் தான் இண்டீஸ்க்கு எதிரான இந்த ஒரு குரூஷியலான மேட்சை சிங்கிள் ஹேண்டரா வின் பண்ணது மட்டும் இல்லாம இன்ன பத்தி ஏளனமா பேசின மீடியாவையும் ஏட்டர்ஸையும் சைலன்ஸ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம முகமது அமீர் இந்த இந்தியன் டீம் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகாதுன்னு சொன்னதை வியாக்கிற வகையில செமிஃபைனலுக்கு கூட்டு போன சஞ்சு சாம்சனை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க.